ஆள்வதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க. மைக் மோகன் அவர்களோட வாழ்க்கையில் வந்து இதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ மைக் மோகன் அவர்கள் ஒரு உச்ச நடிகராக இருந்தார். ஆனால் இப்போ வந்து கம்ப்ளீட் ரவுண்டுக்கு வந்து போயிட்டார். அதுக்கான ரீசன் வந்து ஒரு முன்னணி நடிகை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ மைக் மோகன் அவர்கள் அந்த காலத்தில் வந்து மைக் மோகனுக்கு வந்து வெள்ளி விழா நாயகன் அப்படிங்கிற பெயர் வந்து இருந்துச்சு. மைக் மோகன் அப்படிங்கிற பெயருக்கு முன்னாடியே வந்து வெள்ளி விழா நாயகன் அப்படிங்கிற பெயர் வந்து இருந்துச்சு. ஏன் வெள்ளி விழா நாயகன் அப்படிங்கிற பெயர் இருந்துச்சுன்னா, பொதுவாக வந்து ஒரு ஹீரோ திரைப்படம் வெளியாகுதுன்னா அந்த ஹீரோ திரைப்படம் ஒரு படம் ஹிட் ஆகும், 2 படம் ஹிட் ஆகும், தொடர்ந்து எல்லா படமும் ஹிட் ஆகுது. அதாவது 100 நாட்கள் வந்து ஓடாது. ஆனால் மைக் மோகன் அவர்களோட எல்லா திரைப்படம் வந்து தொடர்ந்து 100 நாட்கள் மேலே வந்து ஓடிச்சு. அதனால் வந்து வெள்ளி விழா நாயகன் அப்படிங்கிற பெயர் வந்து இருந்துச்சு. அதை தொடர்ந்து வந்து மைக் மோகன் அவர்களுக்கு வந்து மைக் மோகன் அப்படிங்கிற பெயர் வந்து வந்துச்சு. ஏன்னா வந்து எல்லா திரைப்படத்தையும் வந்து மைக் வச்சு ஒரு பாட்டு பாடுற சீன் வந்து இருக்கும், இல்லை பாடல் காட்சி வந்து இருக்கும். அதனால தான் மைக் மோகன் அப்படிங்கிற பெயர் வந்து வந்துச்சு. ஸோ மைக் மோகன் இந்த அளவுக்கு உச்சத்தில் இருந்தார். ஆனால் இப்போ கம்ப்ளீட் டவுன் ஆனதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இதுக்கான காரணம் வந்து ஒரு பெண் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நடிகை பூர்ணிமா பாக்யராஜ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பூர்ணிமா அவர்களுக்கும் மைக் மோகன் அவர்களுக்கும் காதல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ தொடர்ந்து மைக் மோகன் அவர்கள் வெற்றி திரைப்படங்களாக கொடுத்து கொண்டு இருந்ததால் வந்து நிறைய நடிகைகளுக்கு மைக் மோகன் மீது வந்து காதல் வந்திருக்கு. அதில் பூர்ணிமாவும் ஒன்று. ஒரு திரைப்படத்தில் பூர்ணிமாவும் மைக் மோகனும் இணைந்து நடித்திருக்காங்க. அப்போ வந்து மைக் மோகன் அவர்களோட ஆக்டிவிட்டீஸ் மைக் மோகனை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பூர்ணிமாவுக்கு ரொம்ப வந்து பிடித்து போயிருக்கு. தொடர்ந்து வந்து ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பிச்சிருக்காங்க மைக் மோகனும் பூர்ணிமாவும். ஒரு கட்டத்தில் வந்து மைக் மோகனை வந்து பூர்ணிமா அவர்கள் தோல் மேலே கையை போட்டு நடந்து பேசிட்டு போயிருக்காங்க. அப்போ வந்து ஒரு டைரக்டர் வந்து கரிகாலம் எப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி திட்டிட்டும் போயிருக்காங்க. ஸோ தொடர்ந்து வந்து பூர்ணிமா வந்து மைக் மோகன் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காங்க. ஆனால் மைக் மோகனுக்கு அந்த ஒரு விஷயம் சுத்தமாக பிடிக்கல. தொடர்ந்து வந்து ஒதுக்கிட்டே இருந்திருக்காங்க பூர்ணிமா. ஒரு கட்டத்து மேலே வந்து பூர்ணிமா வந்து மைக் மோகன் கிட்ட வந்து தன்னோட காதல் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் மைக் மோகன் அவர்கள் கம்ப்ளீட்டாக இல்லை, எனக்கு இந்த காதல் வேணும் அப்படி சொல்லி வெளியே போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து பூர்ணிமாவுக்கு ஒரு பெரிய கோபம் வந்து வந்திருக்கு. அந்த கோபத்தின் வெளிப்பாடாக தான் வந்து பூர்ணிமா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மைக் மோகன் அவர்களுக்கு ஒரு வியாதி வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பரப்பி விட்டுருக்காங்க. அந்த ஒரு விஷயம் வந்து பெருசாக வந்து பரவி இருக்கு. ஆனால் இதுக்கான ஆதாரங்கள் இருக்கான்னு கேட்டால் ஆதாரங்கள் கிடையாது. ஆனால் இது தான் உண்மை அப்படின்னு பேசப்படுகிறது. அந்த வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லி மைக் மோகனுக்கு பரப்பியதால் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு பெரிய நிறைய படங்கள் வந்து வந்துச்சு. ஆனால் அந்த ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு அப்புறமா வந்து மைக் மோகன் அவர்களோட திரைப்பட வாய்ப்புகள் ரொம்பவே வந்து கம்மியாகிவிட்டது. ஒரு படம் 2 படம் கிடைப்பது ரொம்ப சிரமமாக வந்து இருந்தது. அதுக்கப்புறமா மைக் மோகன் அவர்கள் ஒரு டிசிஷன் வந்து எடுக்கிறாங்க. அதாவது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஹிட்டை வந்து கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பேய் திரைப்படத்தில் வந்து நடிக்கிறாங்க, ஹெரர் ஃபிலிமில் வந்து நடிக்கிறாங்க. அந்த திரைப்படத்தில் வந்து மைக் மோகன் அவர்கள் ரொம்ப கொடூரமாக வேடம் போட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து மைக் மோகனை வந்து அந்த காலத்து பெண்கள் வந்து தன்னோட ஹஸ்பண்டா தன்னோட காதலனா பார்த்து ரசித்த மைக் மோகனை ரொம்ப கொடூரமான முகத்தில் பார்க்கும்போது அது வந்து மைக் மோகன் அவர்களுடைய இமேஜுக்கு ஒரு கம்ப்ளீட்டான டேமேஜ் ஆகிவிட்டது. ஸோ அதை தொடர்ந்து மைக் மோகனுக்கு சுத்தமாக வந்து வாய்ப்புகள் கிடைக்காம தான் வந்து இருந்தது. இதுதான் வந்து மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதைத் தொடர்ந்து விஜய் அவர்களோட அங்கிளான சுரேந்தர் அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது மைக் மோகன் அவர்களுக்கு எத்தனையோ உதவிகள் செஞ்சிருக்காங்க. ஆனால் மைக் மோகன் நன்றியை வந்து சொன்னதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து மைக் மோகன் அவர்கள் ஒரு இடத்துல வந்து ஓப்பனாக வந்து ரிப்ளையும் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நான் வந்து நிறைய டைம் வந்து நன்றி சொல்லியிருக்கேன், நீங்கள் உதவி செஞ்சு டெய்லியும் வந்து கதவு தட்டி நன்றி நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி மைக் மோகன் அவர்கள் கோவப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் வந்து மைக் மோகன் அவர்களோட திரைப்பட வாழ்க்கையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டவுன் ஆனது. அதே மாதிரி வந்து இமேஜும் டவுன் ஆனது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதிலே தெரிகிறது ஒருத்தர் வந்து ஆள்வதும் அழிவதும் பெண்ணால் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த செய்தி வந்து கம்ப்ளீட்டாக உறுதியான செய்தி கிடையாது.